இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு புரட்டாசி முதல் வாரம் சனிக்கிழமை. அதனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க பெருமாளை பற்றின விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியிலே சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டால் எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் போய்விடும். அதே போல் புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய மூன்றும் குறைவின்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதத்திலே வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி அர்ச்சித்து வழிபட்டால் உடல் வலிமை உண்டாகும். அதே போல் புரட்டாசி சனிக்கிழமை அன்று நாம் பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளே நமஸ்காரம், அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே நமஸ்காரம், வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்குபவரே நமஸ்காரம், மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம், மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்பை உடையவரே நமஸ்காரம், துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல் நன்மைகளை பொழிபவரே நமஸ்காரம், சீனிவாசா உனக்கு நமஸ்காரம் என்று மனம் உருக சொல்லி வழிபட வேண்டும். இந்த துதியை சொல்ல சொல்ல சகல செல்வங்களும் சேரும் என்பது ஐதீகம். உங்களுக்கு நிச்சயமாக பெருமாளை பாட பாட உங்களுடைய இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. புரட்டாசி மாதம் பிறந்த ஆன்மீக பெரியவர்களிலே வள்ளலார் குறிப்பிடத்தக்கவர். அவர் கடலூர் மாவட்டம் மருதூரிலே ராமையா மற்றும் சின்னம்மை தம்பதிக்கு 1823ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி மகனாக பிறந்தார். புரட்டாசியிலே பிறந்ததனால் மிகப்பெரிய புனிதராக மாறினார். சென்னையிலே இருந்து திருப்பதி திருமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்தபடி உள்ளது. இந்த ஆண்டு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் உயர்ந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி மாதம் சென்றார்கள், ஆவணி மாதம் சென்றார்கள். நான் கண்ணால் கண்டேன். எத்தனையோ பெருமாள் பக்தர்கள் பாத யாத்திரை சென்றார்கள். சென்னையிலே இருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை சென்றார்கள். கண்ணாலே கண்டேன். அவர்களுடைய பாதங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்து கொள்கின்றேன். புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு 4 வண்ணங்களிலே ஆடையும் ரத்னக்கல் ஆவரணமும் அணிவித்து வழிபட வேண்டும். அன்று அம்பாளுக்கு நைவேத்தியமாக இளநீர் படைக்க வேண்டும். இந்த பூஜையாலே குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். அதே போல் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருள் கிடைக்கும். புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை நினைத்து விரதம் கடைபிடித்தால் சுகபோக வாழ்வு கிடைக்கும். கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்தி கடன்களை செலுத்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. ஸ்ரீரங்கம் திருத்தலத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற ரங்கநாதர் கோவிலிலே ஸ்ரீ ரங்கநாச்சியார் தாயார் சன்னதியிலே நவராத்திரி விழா அற்புதமாக நடைபெறும். புரட்டாசி மாதத்திலே கண்டு கழியுங்கள். தென்மேற்கு திசை கன்னி மூலை என்று கூறப்படுவதால் கோவிலிலே இந்த கன்னி மூலையிலே எழுந்தருள் இருக்கின்ற விநாயகர் மிகவும் போற்றப்படுகின்றார். சபரிமலையிலே கூட கன்னி மூலையிலே கணபதி இருக்கின்றார். அதனால்தான் இந்த கணபதிக்கு மிகவும் ஒரு சிரேஷ்டம் இருக்கின்றது. புரட்டாசி மாதம் ராசி சக்கரத்தின் கன்னி மூலையிலே அமைந்திருப்பதால் இம்மாதத்திலே செய்யப்படுகின்ற விநாயகர் வழிபாடு கூடுதல் பலன்களை தரும். புரட்டாசி மாதத்திலே சுக்லபட்ச சதுர்தசியிலே சிவாலயங்களிலே ஸ்ரீ நடராஜ பெருமாருக்கு அபிஷேகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுவதை தரிசிக்கலாம். மேலும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச திருதியை பலராமர் அவதரித்த தினமாகவும் சுக்லபட்ச துவாதசி அன்று வாமன ஜெயந்தி தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. ஆக புரட்டாசி மாதத்திற்கு எத்தனையோ பெருமைகள். புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று லக்ஷ்மியை இந்திரன் வணங்குவதாக புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்று வலம்புரி சங்கிலே பசும்பால் ஊற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபட்டால் சகல செல்வங்களும் வந்து சேரும். புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கையில் இருந்து வேல் எடுத்து கங்கைக்கு எடுத்து செல்லும் விழா நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து நடைபெறுகின்றது இந்த விழா. மதுரை அம்பதியிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த விழாவை கண்டு களிப்பார்கள். நாமும் சென்று பார்ப்போம். புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதமாகும். புரட்டாசியிலே வீடு கட்டும் பணியை தொடங்கினால் புரட்டாசி மாதத்திலே வீடு கட்ட துவங்கக்கூடாது. அப்படி துவங்கினால் அது உடல்நலத்தை பாதிக்கும் என்று வாஸ்து குறிப்புகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் கிரகப்பிரவேசம், புது வீடு கட்டுதல் புரட்டாசி மாதத்திலே தவிர்த்தார்கள். புரட்டாசி மாத அமாவாசை தினத்தன்று பிறந்தவர்கள் ஆராய்ச்சிகள் செய்வதிலே ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கள் புதன்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாகும். ஆகவே சனிக்கிழமை கோவிலிலே கூட்டமாக இருக்கின்றது.
இன்று செல்ல வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இந்த புதன்கிழமை திங்கட்கிழமையை உபயோகப்படுத்தி அன்று செல்லுங்கள். அன்று சென்று வழிபாடு நடத்துங்கள். பெருமாளை புரட்டாசியிலே பார்க்க வேண்டும். ஆகவே அன்றைய வழிபாடுகளிலே மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும். அதாவது திங்கள் மற்றும் புதன்கிழமையிலே நாம் வழிபாடு செய்தால் அது மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்று புராணங்கள் கூறுகின்றது. கல்வித்தடை, திருமணத்தடை, நோய், பணப்பிரச்சனை உள்ளவர்கள் புரட்டாசி மாதம் திருவோணம் தினத்தன்று பெருமாளை வழிபட்டால் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே புண்ணியம் மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பெருமைகளை நாம் 2 பகுதிகளாக பார்த்திருக்கின்றோம். 21ஆம் தேதி ஒரு பகுதியாகவும் 22ஆம் தேதி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 பகுதிகளாக நாம் பார்க்கின்றோம். ஆக புரட்டாசி மாதத்தினுடைய பெருமை என்பது சொல்லனா பெருமை கொண்டது இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பெருமை. ஆகவே இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் பெருமாளை அனுதினமும் சரணடைந்து நம்முடைய பிரச்சனைகள், ஜாதக ரீதியாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர பெருமாளுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். நாரணனுடைய திருவடி நமக்கு நல்லதை செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த புரட்டாசி மாதத்திலே அனுதினமும் ஆலயம் சென்று பெருமாளை வழிபடுவோம். எல்லோருடைய இல்லங்களிலும் சுபிக்ஷமாக பெருமாளுடைய கருணை தனித்திருக்கட்டும். எல்லோரும் நன்றாக இருப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.